பேச போற டாபிக் என்ன பாத்தீங்கன்னா கோட் மாநாடு. அதாவது இந்த கோட் சம்பந்தமா தான் பேச போறோம். தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் எல்லாம் படம் பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். ஆமா நம்ம இப்ப ஆடு நம்ம மாதிரி இப்ப கத்துறான். இல்ல வஷி எப்பா எப்பா நம்ம இப்ப இல்லப்பா, நம்ம இப்ப வந்தா யானை. இப்ப நம்ம யானை. ஓ டிவிகே கூடிய காட்டு. மதம் கொண்ட யானை உள்ள உறங்கிட்டு இருக்கு. இங்க அப்படியே கட் பண்ணி தமிழங்கோடி தலைவங்கோடி தர்மகோடி வீரகோடி அதை போட்டுருக்கேன். கக்கூசுல இருந்து சரி, சோ அதான் கோட் எல்லாம் பார்த்தாச்சு. சோ எல்லாரும் உங்களுடைய சின்ன பெர்செப்ஷனா கோட் எப்படி வச்சுன்னு ஒரு வார்த்தையில இருந்துச்சுன்னு சொல்லுங்க. முதல்ல நம்ம ஏஷ் ஐயா கிட்ட தொடங்குவோம். ஏஷ் ஐயா சொல்லுங்க ஐயா. எனக்கு படமா கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சாட்டிஸ்ஃபைங்கா ஒரு மசாலா மிக்சரு அந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா ஒரு மாதிரி போர் அடிக்காம போச்சு ஒரு ஃப்ளோல. என்னதான் காப்பி அடிச்சிருந்தாலும் என்னதான் சரி மசாலா வெயின்ஸ்குள்ள போனுச்சு ஐயா. போனுச்சு. பிரெடிக்டபிளா இருந்தாலும் போர் அடிக்காம போச்சு. நல்லா இருந்துச்சு. ஆனா போஸ்ட் கிரெடிட்ஸ் நான் எதிர்பார்க்கல. அதுதான் சம்பவமே. அதுக்கப்புறம் நம்ம அஸ்வின் தாஸ் ஐயா சொல்லுங்க ஐயா. நீங்க சொல்லுங்க, நச்சுன்னு சொல்லுங்க. ஆல்ரைட், கோட் பத்தி சொல்லணும்னா ஆக்சுவலி நல்ல படம் தான். ரொம்ப நாள் கழிச்சு தளபதி படம், பக்கா தளபதி படம் பார்த்த மாதிரி ஒரு 100%. ஏன்னா இதுக்கு முன்னால வந்த படங்கள்ல வந்து லைக் எப்படி சொல்றது, அவரோட ஜோன் விட்டு பல கேரக்டர்லாம் செஞ்சிருக்காரு. இந்த கோட் படம் மட்டும் வந்து அவரோட கம்ஃபர்ட் ஜோன்னு சொல்லலாம். அவருக்கு ஏத்த மாதிரி ஒரு படம். ஒரு சீன் பார்க்கும்போது ரசிக்கும்படி மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு தளபதி ஃபேனா இருக்கும்போது ஒரு பக்கா ட்ரீட் தான் லாஸ்ட்ல. அடுத்ததாக நம்ம இந்தியன் டூல கடைசியா சந்திச்சது இப்ப திரும்ப வந்திருக்காரு என்பராஜ் ஐயா. நீங்க சொல்லுங்க ஐயா. என்ன பேசுறது, நான் என்ன பேசுறது இந்த படத்தை ஐயா? என்ன பேசுறது வந்திருக்கீங்களா? பத்தி பேசுறாங்க. தளபதி இஸ் த கோட். ரொம்ப நாளை கழிச்சு ஒரு வெங்கட் பிரபு படம் பார்த்தேன். அந்த ஒரு ஃபீல் தான் மோர் தென் விஜய் படம். ஏன்னா நம்ம அண்ணா படம் எப்பயுமே பாக்குறது தான், அவரு தான் கதையே. ஆனா ரொம்ப நாளை கழிச்சு ஒரு வெங்கட் பிரபு படம் பார்த்த ஃபீல் தான் எனக்கு. ஏன்னா போன வருஷம் தானே கஸ்டடி போட்டு இருக்கு. ஐயோ அதெல்லாம் இருக்காது. படத்துல ரெஃபரன்ஸ் இருக்குது நிறைய வந்துட்டு. அது இதுன்னு சொல்றாங்க இல்லையா. மங்காத்தா படம் எடுத்தீங்கனாலும் அதுலயே ரெஃபரன்ஸ் தான் இருக்கும். மாஸ் படம் எடுத்தீங்கனாலும் அதுலயே ரெஃபரன்ஸ் தான் இருக்கும். வெங்கட் பிரபு படம்னாலே இதெல்லாம் இருந்தாதான் ஜாலியா இருக்கும். அவன் அந்த பாப் கல்ச்சர் இருக்கும், இதெல்லாம் இருக்கணும். இல்ல அதாவது எந்த ஒரு பேரியர்ஸ் இருக்காது. அவருக்கு வந்து எது இஷ்டப்படுதோ அது எல்லாத்தையுமே அவர் வந்து ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஹாலிவுட் படங்கள் எல்லாம் வைப்பாங்கல்ல பாப் கல்ச்சர் ரெஃபரன்ஸ் அந்த மாதிரி. இப்ப நம்ம இவர் இருக்கார்ல, ரெயின் டான்ஸ் இருக்கார்ல, டெட்பூல் கொண்டு வந்து வச்சார்ல, அந்த மாதிரிதான். அதேதான். வாங்க போக போக அத பத்தி நம்ம அடுத்து பேசுவோம். அப்படியே அடுத்தது நம்ம வந்து வில்லி பிக்சர் ஐயா. நீங்க சொல்லுங்க ஐயா. நச்சுன்னு படம் அருமையாக இருந்தது ஐயா. நீங்க வந்துட்டு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் சொல்லுங்க, அத பத்தி அப்புறம் டிஸ்கஸ். இப்ப நம்ம அடுத்து வர போறோம் அப்படிங்கறத நம்ம பேசுவோம். அதுக்கு அடுத்து வர போறோம். அருமை. அடுத்தது நம்ம சஞ்சு சொல்லுங்க ஐயா. எப்படி இருந்தது ஐயா? அதான் இப்போ எப்படி சொல்றது, அஸ்வின் தாஸ் சொன்ன மாதிரி தான். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தளபதி. இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டல் சைட், பீஸ்ட், லியோ, தளபதியோட ஜோன்ல இல்லாம டேரக்டரோட ஜோன்ல போன மாதிரி இருந்து. இந்த படம் வந்து நமக்கு விபியோட மூவிஸ் ஓரளவுக்கு எல்லாமே ஒரு மாதிரி ஃபன்னா ஜாலியா போகும். அதுல தளபதி கொஞ்சம் சேர்ந்துட்டு அந்த ஸ்னேகாவோட பண்ண போர்ஷன்லாம் யாரெல்லாம் ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணுவோம். அந்த ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு சின்ன வயசுக்கே போன மாதிரி இருந்துச்சு கொஞ்சம். நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். படம்லாம் ஓவராலா ஓகே தான், நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அவ்வளவுதாங்க ஐயா. தியேட்டர்ல பார்க்கும்போது நல்லாவே ஒர்க் ஆச்சு. அவ்வளவுதான். தியேட்டர் பக்கா தியேட்ரிக்கல் மெட்டீரியல். அதான் நம்ம இப்ப அடுத்ததாக நம்ம பேடி ஐயா இருக்காரு. பேடி ஐயா இருக்காரா? முதல்ல வணக்கம். வணக்கம் ஐயா. நீங்க சொல்லுங்க ஐயா, எப்படி இருந்தது? முடிச்சு விட்டாங்க போங்க ஐயா. என்னங்க பேசுறீங்க? அணில்கள் மாநாடுன்னு கூப்பிட்டீங்க. இல்ல படம் வந்து உண்மையிலே சூப்பரா இருக்கு. சொல்றது ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டா இருக்கு. லிட்டரலி அந்த 40 மினிட்ஸ் எனக்கு படம் போனதே தெரில. சருன்னு போயிடுச்சு. அது கேமியோலையா இல்லை ஸ்க்ரீன் பிளேயா எனக்கு தெரில. பட் ஓவராலாக வந்து ஒரு மாஸ் என்டர்டைனர் படம், ஒரு தியேட்டர் மெட்டீரியல் படம். ஓடிடியில் வரட்டும் அப்போ இருக்குது, மீன் மெட்டீரியலாக மாற இருக்குது.
நம்புறேன். கண்டென்ட் சரி வருங்கிறீங்க. கண்டென்ட் வரும், பயங்கரமா வரும். முக்கியமா நார்மல் அந்த படத்துலயே கண்டென்ட் வரும். அந்த அண்ணா அந்த படத்துல வராம ஸ்டேடியம் இருக்கும். ஒரு நிமிஷம் அந்த ஸ்டேடியம்ல வந்து பைக்ல இருந்து ஜம்ப் பண்ணுவாப்ல. ஓகே நான் அப்பயே அதை வந்து கண்டுபிடிச்சிட்டேன். இது என்ன ரெஃபரன்ஸ்னா, நம்ம விசுவாசம்ல வந்து நம்ம விஸ்வாசா அண்ணன் விசுவாசம் வந்து தாவா வலிமை தெரியுமா? வலிமை வலிமைங்க அது. இல்ல இல்ல இல்லைங்க விஸ்வாசா இல்லைங்க, விசுவாசம் தாங்க அது. விசுவாசம். விஸ்வாசம் இன்டர்வல் இன்டர்வல் பிளாக் சீன், இன்டர்வல் பிளாக். ஓ ஓகே ஓகே இன்டர்வல் ஓகே. பிளாக் ஓ தான். நீங்க வந்து நேரா போய் ஜம்ப் அடிச்சு பைக்கை விடுறத ஆ சொல்றீங்க, அந்த ஆ ஜம்ப் ஆ பறந்தத சொல்லல நீங்க. அதே ஓகே ஓகே ஜம்ப்ல இருந்து ப்ரோ கெட்டிங் தூக்கு பைக்ல இருந்து தோன்றோடு. ஜம்ப் பண்றது. ஓகே ஓகே. பார்த்த உடனே ஸோ எனக்கு அப்படியே ம் கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சுங்க எனக்கு. சே இப்படிலாமா ரெஃபரன்ஸ் வைப்பீங்கடா அப்படின்னு. தியேட்டர்ல ஐயா எல்லாருமே சக்கரை அந்த சீன் சக்கரை கையெறின்னு சக்கரை நினைக்கிறேன். சக்கரை சக்கரை வாங்கிட்டு வரேம்மா, அது ஒரு ரெஃபரன்ஸ் தாங்கய்யா. விவேகமே. ஆ, விவேகம் reference. சரி ஓகே. அதாங்கய்யா, எல்லாரும் வந்தா இந்த சீனுக்கு எல்லாரும் எல்லாமே வந்தா தியேட்டர்ல ஒரே கையெறியாங்கய்யா. கேட்டுக்கிட்டே ஓ இருக்கு. ஷிட். ஐயா பேஜாரா இருக்குதுங்க ஐயா. அண்ணனோட ஸோ லாஸ்ட் படம் நினைச்சாலே பேஜாரா இருக்குதுங்க ஐயா. சரி ஓகே. அது நம்ம அது இறுதியா பேசுவோம். அது அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் புண்ணா இருக்கு தம்பி. மனசெல்லாம் புண்ணா கிடக்குது. ஆமா ஆமா. சோ இப்ப வந்து எல்லாரும் பாசிட்டிவ் பத்தி தான் முதல்ல பேசுவாங்க, நம்ம நெகட்டிவ் பத்தி பேசுறோம். நெகட்டிவ் பத்தி பேசினாதான் பாசிட்டிவ் நல்லா பேச முடியும். சரி, நெகட்டிவ் பண்ணி நீங்க நினைக்கிறத வந்து என்ன நீங்க நினைக்கிறீங்க? அதுக்கு முன்னால ஸ்பார்க் சாங். நான் எனக்கு இருங்க நான் வந்து என்ன கோட்டு வந்து எனக்கு எப்படி இருந்துச்சு நான் சொல்லிடுறேன். எனக்கு வந்து எப்படி சொல்றது, அத இந்த இந்த அவருடைய இந்த கடைசி வரிசையா வந்த இப்ப இந்த ரீசெண்ட் இயர்ஸ்ல வந்த இந்த இதுல இருந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. வாரிசை விட்டுருங்க. அது நான் அது வந்து அவருடைய ஜாபிலான அது வெக்கேஷன் படம் அவரோட. அது நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணோம்னா லியோலையும் சரி, தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த கோட்லயும் சரி, எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா த ஆக்டர் விஜய் வெளியே ஷைன் பண்ண இன்னும் நிறைய ஷைன் பண்ணாரு. எனக்கு அதான் தோணுச்சு. இந்த தளபதி விஜய்ங்கிறத தாண்டி ஆக்டர் நடிகர் விஜய் வந்தா இன்னும் ஷைன் பண்ணாரு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த ஒரு என்ன சொல்றது, ரசிக்கிற தருணத்துல வந்துட்டேன். எனக்கு அது பெருசா என்ன சொல்றதுன்னு தெரியல. ரசிக்கிட்டு தான் அந்த படம் போறேன்.